நம்ம சூப்பர் பைக் எடுத்தாச்சு. சூப்பர் பைக் தான், பட் நம்ம பைக் இல்லை, அவனோட பைக் புதுசாக எடுத்துருக்கு. அப்படி இது வந்து இவனுக்கு வந்து ரெண்டாவது பிள்ளை. முதல் பிள்ளை வந்து R15, ரெண்டாவது பிள்ளை RC. என்ன பண்ணுறது, அவன் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இன்னும் ஒரு பிள்ளைய வைக்க முடியல. எனக்கு பைக்கு இப்போ பார்க்க போகிற சூப்பர் பைக்கு என் பெஸ்ட்டிகிட்ட பாரு. இப்போ நான் சண்டை போடுறேன், நீங்கள்லாம் பைக்கு புள்ள வைக்கிறப்ப நான் புள்ள வைக்க கூடாதா? ஏண்டா நீ பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்ட குஞ்சான்னு வச்சுக்க. ஹலோ, எனக்கு கவாஸ்கி புள்ள வேணும்டி, தத்தெடுக்க போகிறேன். ஆமாம், புள்ள எனக்கு வேணும். எனக்கு மட்டும் பைக் வாங்கி தரலாம்னு வச்சுக்கேன், கடுப்பாயிடும். அவன் புள்ள பெற்று வச்சிருக்கான், நான் ஒரு புள்ள வைக்கல. உனக்கு ஒன்று தெரியுமா, பைக் இருந்தால் பல பொண்ணு கிடைக்கும். எங்கேயாவது நின்றுட்டு கால் பண்ணணும் பெஸ்டிக்கு. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? அவங்க ஃபேன் ப்ரோ. சீரியஸா நான் அதுக்கப்புறம் தான் கேட்குறேன், லடாக் போனால டிஎஸ்பியில் வந்தேன்னா தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. எங்கள் அண்ணா அஜித்தே பார்த்துட்டாங்க தெரியுமில்ல, அஜித்தே பார்த்து இறந்த தலைவன்டா. ஏய் பைக் வாங்க வந்துட்டான், காசு போட்டு விடு. நன்றி வணக்கம். ஓகே, இத்துடன் நாடு செய்ய முடிஞ்சது. நன்றி வணக்கம். என்னடா எப்படி கோபப்படுத்துற? என்னது இது, எனக்கு சங்கு இருக்கு. ஏய் கேர்ள்ஸ், கியூட் கேர்ள், என்னது இது? ஹலோ நண்பா, நம்பி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலம். இன்றைக்கி என் பெஸ்ட்டியை செம்ம ப்ராங்க் ஒன்று பண்ணியிருக்கேன். சூப்பர் பைக் வாங்கி கொடு, சூப்பர் பைக் வாங்கி கொடு அப்படின்ட்டு சொல்லி செம்ம ப்ராங்க் ஒன்று. ரொம்ப அழுதுட்டா, வேறு கதறிட்டா. சரியான ஃபன்னு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக எண்டு வரையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி மிஸ்டர் தாடிக்காரன் அண்ணனை வேறு மீட் பண்ணோம். டிஎஸ்பியோட லடாக் போயிருப்பாங்களா அந்த அண்ணனை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய், லவ் யூ ஆல். ஹலோ நண்பா, நம்பி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சூப்பர் பைக்கெல்லாம் பார்க்கணுன்னீங்க. நம்ம சூப்பர் பைக் எடுத்தாச்சு. எப்படி இருக்குதா நம்மளோட சூப்பர் பைக்? சூப்பர் பைக் தான், பட் நம்ம பைக் இல்லை, அவனோட பைக் புதுசாக எடுத்துருக்கு. அப்படி இது வந்து இவனுக்கு வந்து ரெண்டாவது பிள்ளை. முதல் பிள்ளை வந்து R15, ரெண்டாவது பிள்ளை RC. என்ன பண்ணுறது, அவன் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இன்னும் ஒரு பிள்ளைய வைக்க முடியல. ஒரு பிள்ளை தான் இருக்கே உனக்கு. அந்த ஒரு பிள்ளை தான் டேமேஜ் ஆகி கிடக்கு. இதுக்காக என் பெஸ்ட்டிகிட்ட கேட்டு இப்போ நான் வண்டி வாங்குறேன். ரெண்டாவது பிள்ளை சின்ன பிள்ளைப்பா, நீ பெரிய பிள்ளையால எடுக்க போற? இல்லை, நான் பெரிய பிள்ளையோ சின்ன பிள்ளையோ என் பெஸ்ட்டிகிட்ட பாரு. இப்போ நான் சண்டை போட்டு அவள்கிட்ட இப்போ வாரேன். எனக்கு பைக்கு வேணும். ஆமாம், எனக்கு பைக்கு இப்போ பார்க்க போகிற சூப்பர் பைக்கு என் பெஸ்ட்டிகிட்ட பாரு. இப்போ நான் சண்டை போடுறேன், நீங்கள்லாம் பைக்கு புள்ள வைக்கிறப்ப நான் புள்ள வைக்க கூடாதா? ஏண்டா எனக்கு தெரியாது. இது நான் பெஸ்ட்டிக்கு கால் பண்ண போகிறேன். அவள்கிட்ட இப்போ வேறு காசு போட்டு ஒரு பைக் வாங்க போகிறேன்னு சொல்ல போகிறேன். ஆமாம், கவாஸ்கி புள்ள வைக்கணும். நீ மட்டும் பெற்று வச்சிருக்கீங்களா RC R15? எனக்கும் ஒரு நேரம் வருண்டி. நீ பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்ட குஞ்சான்னு வச்சுக்க. ஹலோ, எனக்கு கவாஸ்கி புள்ள வேணும்டி, தத்தெடுக்க போகிறேன். ஆமாம், புள்ள எனக்கு வேணும். எனக்கு பைக்கு வேணும்டி. இவன் 2 பைக் எடுத்திருக்காண்டி இந்த பையன், உன் தம்பி. அவன் 2 பிள்ளை பெற்றுட்டான், நான் ஒரு பிள்ளைய கூட வைக்கல. எனக்கு பைக் இப்போ வேணும். நான் இவனை பார்த்தா எனக்கு கடுப்பாகுது. எனக்கு பைக் வாங்கி கொடு. எனக்கு பைக் வேணும்டி, எனக்கு கோவமா இருக்கேன். நீ உனக்கு நேற்று சம்பளம் போட்டிருப்பாங்க, எனக்கு அனுப்பிவிடு. நான் இப்போ ஸ்டோர் ரூம் போகிறேன், எனக்கு பைக் வாங்கி கொடு. கேடு, எனக்கு மட்டும் பைக் வாங்கி தரலாம்னு வச்சுக்கேன், கடுப்பாயிடும். அவன் புள்ள பெற்று வச்சிருக்கான், நான் ஒரு புள்ள வைக்கல. இப்போ பைக் வாங்கி தர முடியுமா? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க வைடி? நான் ஸ்டோர் ரூம் போகிறேன், அங்கே வந்துட்டு கால் பண்ண, நீ மட்டும் எடுக்கல, என்ன நடக்கணும்னு தெரியாது. வைடி கோமாளி, வைடி. எனக்கு பைக் வேணும்டி, எனக்கு பைக் வேணும். உனக்கு ஒன்று தெரியுமா, பைக் இருந்தால் பல பொண்ணு கிடைக்கும். வாங்கி குடி, இந்த பைக்கு பார்த்தனா எனக்கு. அவன் தான் புள்ள பெற்றிருக்க, நீ ஒரு புள்ள பெற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டான் என்கிட்ட வந்து. அவன் தான் சொன்னான். எனக்கு தெரியாது. உனக்கு பைக் வாங்க காசு அனுப்பிடுறேன். உனக்கு எப்படி 30 ரூபா
இங்கே நீ அவனும் சாரனும் சேர்ந்து செத்து போவாங்க. இப்போ எதுக்கு தம்பி எதிர்ற? இப்போ நான் வந்து ஸ்டோர் நீ ஒன்னாதான் அவன் இந்த மாதிரி நான் பண்றது. எனக்கு பிள்ளை வேணும், மயிர் வேணும்னு. ஹலோ என்னடா பொறுக்கி? நான் என்னமோ என் பொண்டாடிட்ட பிள்ளை கேட்குற பைக்கு தாடி கேட்குறேன். பைக் வாங்கிட்டு எனக்கு பிள்ளை பைக் அப்புறம் பைக் எங்களுக்கு புள்ள மாரிடி. இது என் பொண்டாட்டி மாதிரி. ஏன் பொண்டாட்டி மாரிங்கிறான். எனக்கு தெரியும். நான் இப்போ ஷோரூம் போயிட்டு கால் பண்ணுறேன். பைக்னா இப்போ நமக்கு புள்ள தானடா. அப்புறம் என்ன புள்ளன்னு தானே சொல்ல முடியும். என்ன சொல்கிற? புள்ள அது என் பொண்டாட்டி. எப்படி R15 பொண்டாட்டி பிள்ளையா? நானும் ஒரு பிள்ளைய பெற்று காட்டுறேன்டா. காய்ஸ் நம்மளும் ஒரு பைக் வாங்கியே வரோம். நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம். அதை நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். அது என்றைக்குன்னு நான் சொல்ல மாட்டோம். ஆனால் அது என் பர்த்டே அன்றைக்கி போகிறோம். ஆனால் என்ன பைக்குன்னு சொல்ல மாட்டோம். அது வரைக்கும் நம்ம ஒரு பைக்கு இப்போ எடுத்தே ஆகிறோம். என்ன பைக்குன்னு சொல்லுங்க எடுப்போம். இந்த பைக் கூட எடுத்தா வந்து பிடிங்கிடலாம். கொஞ்ச நாள் பிடிங்கி விட்ருவோம். உன்னோட பிள்ளைய தனியாக கொஞ்ச நாள் வச்சுட்டு தரேன். எடுத்துக்கிறேன். சரி காய்ஸ் நம்ம போயிட்டு இப்போ என் பெஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இப்போ கதற விட்றோம். இப்போ நம்ம வந்து திருத்துறவண்டி போயிட்டு ஃபன் பண்ணுறோம். போயிட்டு அவங்க ஸ்டோர் ரூம் போயிட்டு ஆமாம் சரி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா என் பெஸ்ட்டியை போயிட்டு கலாய்க்கிறோம். ஒரு ஸ்டோர் ரூம் போயிட்டு காசு கேட்குறோம். எனக்கு பைக்கு எடுத்தே ஆகிறோம். பைக்கு கொடுன்னு பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்புறம் நம்ம பைக் எடுக்க போகிறோம் கோயம்புத்தூரில். என்ன பைக்குன்னு எல்லோரும் இன்னும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படியும் ரொம்ப நாள் கனவு இந்த பைக் எடுத்தே ஆகிறோன்னு. கடத்தல் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பொண்ணுங்க நிற்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிங்க. அப்படியே பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு அப்படியே திருத்துவண்டி போவோம். யாரும் இல்லை. சாரி காய்ஸ் யாருமே இல்லை. எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க போல இருக்குது. நம்ம எல்லோரும் ஃப்ரெண்டு தானே. பொண்ணுனாலே நமக்கு ஃப்ரெண்டு தான். கேர்ள் ஃப்ரெண்டு. நமக்கு ஒரு நப்பாசை அப்படி வச்சுக்க வேண்டியது தான். என் பர்த்டேக்கு தான் போயிட்டு ஸ்டோர் ரூம் போயிட்டு புக் பண்ண போகிறேன் பைக்கு. என்ன பைக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நான் என்ன பைக் எடுப்பேன்ட்டு. என்னோடய ஃபேவரட் பைக் தான். கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன். ஆமாம் எல்லோரும் பைக் எடுக்கிறாங்க. நம்ம ஒரு எப்படியாச்சும் ஒரு பைக்கு போராடி ஒரு பைக் எடுத்து தானே ஆகணும். ஆனால் ஆல்ரெடி பைக் வச்சுருக்கேன். RC 200. அது வண்டி ரெடி பண்ண போட்டிருக்கேன். அது நமக்கு இருக்கட்டும். இருந்தாலும் நமக்கு ஒரு சூப்பர் பைக் வேணும். பெட்ரோல் போட்டு போக வேண்டியதான். என் பெஸ்ட்டி அலோ விடணும். ஏன்னா என்னை ரொம்ப அலோ விட்டா. யார் யாருக்கெல்லாம் 200 RC 200 BS3 பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பைக் இப்போ தான் எடுத்துருக்கேன் என் தம்பி. எனக்கு ஆசை தான் அந்தமாரி பைக் எடுக்கணுன்ட்டு. நான் BS6 எடுத்துருக்கேன். பட் நமக்கு வந்து எப்போவுமே RC 200 லைக்கு. பட் இப்போ நான் கவாஸ்கி ரொம்ப லைக் பண்ணுறேன். நான் என்ன பைக்குன்னே சொல்லிடுவோம் போல இருக்கே எடுக்க போகிறேன்ட்டு. பட் கவாஸ்கி தாங்க. நான் என்ன பைக் எடுக்க போகிறேன்ட்டு நான் கண்டிப்பாக வீடியோவிலே பார்ப்பீங்க. பஸ்ஸுக்காரன் இன்னுங்க நான் உங்களை சைடு போடுவேன்டா. பஸ்ஸை பார்த்தீங்களா வேற மாதிரி இருக்குது. புதுசாக இப்போ தான் பஸ்ஸுலாம் நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எங்கேயாவது நின்று பெஸ்ட்டுக்கு கால் பண்ணி கட்டுப்பு ஏற்றுறோம். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வேறு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் இப்போ தான் வந்திருக்கான். எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. இப்போ எனக்கு தேவைதான். அப்புறம் எல்லோரும் சொன்னீங்க அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் உடம்பு சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. அவன் எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் போல இருக்குது. எதுக்குடா எங்கே போகிற? என்ன கதை? மாத்திரை வாங்கணுங்கிற அப்படி அதை சொல்லுங்க. தெரியலையே. எல்லாரும் கப்புள்ஸாக இருக்காங்க. நம்ம இன்னும் எப்போ தான் கப்புள்ஸ் ஆகும்னு தெரில. கூடிய சீக்கிரத்தில் ஆயிடணும். அப்போ தான் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம். பைக் இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. என் பைக்கு இந்த டயரை தான் ரெடி பண்ண போட்டிருக்கேன். அதை எடுத்துட்டேன்னா அப்போது சரி. ஏன்னா ட்ரிப்பு போகிறப்போ கொஞ்சம் நல்லா நீட்டாக போகணும். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன். என் பைக் புக் பண்ணேன். ஏன்னா இப்போ சூப்பர் பைக் எடுக்க போகிறோமா எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 7 மாதமாவது எப்படி வெயிட் பண்ணணும். நான் புக் பண்ண தான் போகிறேன் என் பர்த்டே அன்னைக்கு. அது வரைக்கும் என் பைக்கை வந்து டயரை மாற்ற போட்டிருக்கேன். அதை எப்படா ரெடி ஆகுன்னு இருக்குது. நம்ம இப்போ எடுத்தோம்னா எடுத்தவங்க அவுத்துன்ருக்கூடாது. எடுத்தால் பங்கமாக எடுக்கணும். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நம்ம பைக் வந்துடும். என்னோடய பைக் நேம் லிண்டா. ஐ மீன் ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் நேம். அதனால என் பைக்கு வச்சுருக்கேன். அப்புறம் சூப்பர் பைக்கு தான் என்ன பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணல. அதை எடுத்தோன்னே முடிவு பண்ணிப்போம்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேலும் மேலும் அப்டேட் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ எங்கேயாவது நின்றுட்டு கால் பண்ணணும் என் பெஸ்டிக்கு. ஏன்னா வீடியோ கால் பண்ண சொல்லுவாள். பைக்கு வாங்க வந்துருக்கேன். ஏன்னா நிறைய பைக் இருக்குது இடமா பார்த்து நின்று கால் பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க என்னோடய லவ்வர் முன்னமாரி பேச மாட்டேது ப்ரோ, எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு. ப்ரோ அப்படி பேசுகிறோன்னா உங்கள் மேலே தான் ப்ரோ தப்பு. நீங்கள் விட்டுறணும். எதுக்கு போயிட்டு மறுபடியும் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? அதோட விட்டுருங்க. நிறையா பேர் கமெண்ட்டாக தான் எனக்கு. ஏன்னா நான் பட்டவன் சொல்கிறேன். ஓகே ஸ்டோர் ரூம் இங்கே வரங்க எவ்வளோ பங்கமான பைக்கு ஸ்கூட்டியெல்லாம் நிற்கிது. இங்கே நின்று ஒரு காலை போட்டுற வேண்டியதான். அவர் தாடிக்காரு தானே அவரு? கூப்பிட்றியா நீ? நான் பேசுவியா? கூப்பிட்றான் தானே பேசுவோம். ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஃபேன் ப்ரோ. சீரியஸா? எந்த ஊர் நீங்கள்? ஆமாம் அதான் எனக்கு தெரியாது. நான் அதுக்கப்புறம் தான் கேட்குறேன். லடாக் போனால டிஎஸ்பியில் வந்தேன்னா தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கீங்களா? என்ன அதுக்கப்புறம் வீடியோவே காணும். போடுவோம் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். அதான் நானும் நினச்சேன் என்னடா அந்த அண்ணன் இன்னும் வீடியோ போடல. நான் அவன்கிட்ட கேட்பேன். எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வீடியோவில் கேட்டோன்னு தான் சொல்கிறான் அந்தமாரி. பண்ணால் பெருசாக பண்ணணும். ஓகே நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சும்மா கண்டென்ட் சிக்கலாக மாற்றணும். நீங்கள் பார்த்தேன் யார் பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு. சரி பண்ணட்டும். உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு என்னடா இது நம்ம ஊர்லேருந்து டெவலப் ஆகுங்களா? நல்லா இருக்கீங்களா? கேளுங்க. நம்மளுக்கு சென்னையிலேருந்து நான் அனுப்பிட சொல்கிறேன். அதான் பைக்கில் எடுக்க போகிறேன் கோயம்புத்தூரில் போயிட்டு. ஏன் அப்படியே எனக்கு நீங்கள் 3 மாதம் ஆகிட்டா யூடியூப்பில் வீடியோ போட்டு? என்னடா ஆச்சு அந்த எனக்கு? 1.5 மாதம் 11 மாதம். ஆமாம் 1.5 வருஷம் ஆகிடுச்சு. 12 மாதம் ஆகிடுச்சு. போடுவோம். அது காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் நெக்ஸ்ட் அப்டேட் எங்க தேவைப்படும். எங்க நெக்ஸ்ட் அது சொல்றேன். சொன்னா சஸ்பென்ஸா இருக்கட்டும். சரி ஓகே போதா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா. ஐயோ உங்களெல்லாம் மீட் பண்ணோன்னா எனக்கு உண்மையா ப்ரோ கேட்டா. அதுக்கப்புறம் கூட சொன்னேன் ஐயோ அந்த காட்ட வேண்டியதாடா நான் பேசிட்டு போடான்னு. நீங்க அடிங்க. அதான் நான் வண்டி எடுத்தோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். சரி ஓகே சரி ஓகே. எங்கள் அண்ணா அஜித்தே பார்த்துட்டாங்க தெரியுமில்ல? அஜித்தே பார்த்து சிறந்த தலைவன்டா. 360 போட்டுங்க. இல்லைண்ணா அது வந்து எனக்கு நம்ம வந்து எடிட் பண்ண மண்டை கோளாறாது. 2 மணி நேரம் எடுத்து அது எப்படின்னா நீ எடிட் பண்ணுற? நானும் டென்ஷன் ஆகுதா இல்லையா? அதுக்கே 4 மணி நேரம். அதுக்கு தான் நான் வந்து இது ஒரே தெரியாமல் முடிஞ்சிட்டு வைடு வந்து ஓரளவுக்கு தான் அவ்வளவு. வைடு விட முடியும். அல்ட்ரா வைடு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 4Kல இருக்கு. அவ்வளவுக்கு தெரியல. ஆமாம் தெரிய மாட்டேங்குது இவனுக்கு வாங்குறதுக்கு. சரி பாய். பாய் பாய்ண்ணா. ஃபோன் பண்ணுறேன். வீடியோ போட்டுடலாம்ல? ஓகேண்ணா. சரி வரண்ணா. வேற மாரிடா அண்ணா. மிஸ்டர் தாடிக்காரன். அவங்களோட ஐடியை ஃபாலோ பண்ணிங்க. லடாக் போயிட்டு வந்திருக்காங்க. அஜித்தையே பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த அண்ணன். நிறைய இன்டர்வியூலலாம் எடுத்திருக்காங்க அந்த அண்ணனை. டிவிஎஸ் பிடியில் கூட லடாக் போயிட்டு வந்துருப்பாங்களா அந்த அண்ணன் தான் அவங்க. எங்கள் ஊர் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஐயோ சூப்பர் டைப்பா அண்ணன். இந்தமாரி தான் இருக்கணும். நிறைய பேர்லாம் ஹெட்வைட் கட்டுவாங்க தெரியுமா? ஐயோ இவங்கெல்லாம் பார்ப்பேன்னு நினைக்க கூட இல்லை. ஐயோ பெஸ்டிக்கு வேறு காலே பண்ணல. இந்த அண்ணனை பார்த்தோன்னே எக்ஸிட் ஆகிட்டேனா, அதனால் அவளுக்கு இன்னும் காலே பண்ணல. தேட்டரில் நின்று கால் பண்ணுவோம். தேட்டருக்கு போகிறேன், படம் பார்க்க போகிறேன். ஒரு பொண்ணோட நிறைய இப்போ பாருங்கள் பெஸ்ட்டியை போட்டு ப்ராங்க் பண்ணி எடுக்கிறேன். பட் தேட்டர் தான் உடச்சி விட்டாங்களே. ஏன்னா தேட்டர் ரெடி பண்ணுறேன். தேட்டர் எப்படா உடைச்சேங்க பாவத்தை. நல்லா இந்த தேட்டரை நாசம் பண்ணிட்டாங்களா? இறங்க அவளுக்கு கால் பண்ணும். அப்டேட் பண்ணுறாங்க போல இருக்குது. தேட்டரை வேற மாரி ஆக்குறாங்க போல இருக்குது. நான் வேற மாரி தேட்டரடா அது. பதிஞ்சிடாதுல கால் பண்ணும். கூட ஃபோனை கொடு. பாரு இப்போ என்ன பண்ணுறேன்னு. அடலூர் கிடையாது. கோமாயிட்டான காப்பாற்றிடு. ஹலோ ஏய் பைக் வாங்க வந்துட்டேன். காசு போட்டு விடு. செருப்பு பிஞ்சிர பொறுக்கி நான் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீனு? போட்டு விடுறீ. அப்புறம் எதுக்குடி நான் வந்தேன்? நீ என்ன பைக் வாங்க போறேன்? என்ன பொம்மையா உனக்கு? பைக்கு பொம்மையா? பைக் என்னோட பொண்டாட்டி மாரி. இப்ப செருப்பு மாதிரி பொறுக்கி நான் என்னமோ இப்போ அங்க நின்னுட்டு
பைக் வாங்க காசு அனுப்பிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க. போட்டூர் எனக்கு வேணும்டி, பைக்கு வேணும்டி. பைக் எவ்வளோடா? பைக்கு 1 லட்சம் ரூபா. ஷோரூம் வெளில தான் நிக்கிறோம். நீ ஈஸியா கேக்குறீங்க காசு. ஆமாண்டி 1 லட்சம் ரூபா போட்டூர்ரி. செத்து போயிடும். என்கிட்ட கையில கடிச்சு செருப்பு கழட்டி அடிச்சு முடியும். நான் சத்தியமா சொல்றேன், சாப்பிடவே மாட்டேன். நம்ம ஒரு 10 நாள் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம கடந்து சாவு. எனக்கு என்ன, நான் 1 லட்சத்துக்கு எங்கடா பொறுக்கி நாயே? எனக்கு சம்பளம் போட்டு விட்டாங்க, அனுப்பிவிட்றி. சம்பளம் போட்டுட்டா அதுக்கும் உனக்கு அனுப்பி விடுத்துருவாங்களா? அதான் பர்த்டே அன்னைக்கு தானே பர்த்டே, இதுக்கு அதுதான் பைக் வாங்க போறேன். என் பைக்கு அது அப்போ வாங்கிக்கலாம், இப்போ எனக்கு பைக்கு வேணும். அவன் வச்சிருக்கான். தூக்கு பண்ண நாடுக்கு சாவு. இல்ல போற வழியில பஸ் ஸ்டாண்ட் ஆக்சிடென்ட் ஆகி சாவு. நீ மட்டும் போட்டு விடணும். குடிச்சிட்டு இங்க தியேட்டர் வாசல்ல தான் நிக்கிறேன், போய் படம் பார்க்க போறேன். ஓ அப்ப எவ்வளவு வர சொல்லிருக்கா? அதனால என்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு அப்படி போய் தேட்டர்ல எவ்வளவு சொன்னா? ஏன்டி அவ வாங்குற? எனக்கு பைக்கு தாண்டி வாங்க வந்தேன், சும்மா சொன்னடி பைக் வாங்க. நடிக்காத. எந்த எவன் வர சொன்னா? சொல்றா பொறுக்கிறாயே. அவனை கூட்டிக்கிட்டு திரியிறியே, அவனை உனக்கு சால்ரா போட்டுக்கு திரியிறானா? சிங்சான்னு அவன் இதெல்லாம் திட்டாதடி. எனக்கு பைக்கு வாங்க காசு கொடுக்க முடியவா முடியாதா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பைக் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு பொம்மையா 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறதுக்கு? எனக்கு பைக் வாங்குறதுக்கு காசு அனுப்பிவிடு. வாங்கலாம் நாட்டுக்கு சாவி இல்லையா? போ இங்க பாரு, நீ நான் சாப்பிடவே மாட்டேன். வைடி, நான் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிடா. இல்ல எவ்வளவு வர சொல்லியிருக்கா சொன்னேன்ல, நீயும் அந்த அவனும் சேர்ந்து சின்சா அடிச்சுட்டு இருக்கீங்க 2 பேரும். எனக்கு என் பொண்டாட்டி பைக் வேணும்டி. பொண்டாட்டி பைக் வேணுமா? பட்டுமயிர கலப்பாத. இப்ப நீ எதுக்கு வந்த சொல்லுவே? இல்ல என்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு எவன் வர சொன்னாலும் அவகிட்ட போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சியா? ஆமாடி, தியேட்டருக்கு ஒரு பொண்ணு வருதா, அப்பதான் எனக்கு நீ திரும்பி போன் பண்ணேன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணு சண்டை நடந்துச்சு. இந்த பொண்ணு எனக்கு பைக் வாங்கி தரான்னு இருக்கு, அதனால வந்தேன். அவன் எவன் கூப்பிட்டாலும் போயிடுவியா? பைக் நான் ஓடிடுவேன். ஆன்டி சோப்ல இருந்து இப்ப பொம்பளை பொறுக்கி ஆயிட்டியா? இல்ல பொம்பளை இதுவாவே ஆயிட்டியா? நான் வைக்கிறேன். இதோட நேரடி செய்ய முடியாது. நன்றி, வணக்கம், பாய். நீ எனக்கு போன் பண்ண செத்துருவ பாத்துக்க பொறுக்கி. வை நன்றி, வணக்கம், பாய். போடா புறம்போக்கு பேரு. எனக்கு போன் மட்டும் பண்ண. சரி, ஒரு 400 ரூபா அனுப்பிவிடு. 400 ரூபா அனுப்பிவிடு. நம்பரை பிளாக்ல போடுறதா என் முத வேலை. சரி எவ்வளவு அதெல்லாம் விட கண்டுக்காத. 400 ரூபா மட்டும் அனுப்பிவிடு. ஹலோ, செத்துருவடா. எதுக்கு 400 ரூபா? அவனையும் கூட்டிக்கிட்டு பீச்சு பா இதன்னு சுத்திக்கிட்டே இருக்கா? ஓகே, நன்றி, வணக்கம், பாய். ஹலோ, என்ன என்ன பேச்சு சமாளிக்கிறீங்க? என்ன 400 ரூபா குடிக்கிறதுக்கு? மயிறு புட்டுங்கிட்டு இருக்கே. மயிராண்டி செத்து போயிட, பேசாம போயிரு. சரி வை. சரி, எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாத்தியா கருமம். உன்ன போய் நான் பெஸ்டின்னு வச்சுக்கிட்டு திடீர்னு பாரு. நான் தான் அந்த பாட்டுக்கு சாகணும். சரி வை, நன்றி, வணக்கம். இங்க பாரு, அப்படியே பேசாத செத்து போயிருவேன். சரி, நன்றி, வணக்கம். சத்தியமா நீ எனக்கு திரும்பி போன் பண்ணுவேன். பாரு நான் என்ன பண்றேன்னு பாரு. ஓகே, இத்துடன் நேரடி செய்ய முடிந்தது. நன்றி, வணக்கம். என்னடா இப்படி கோபப்படுத்துற? பாவம் தானே அவங்க. ஐயோ, ரொம்ப காண்டாயிட்டடா. எப்படி சவுண்ட பத்தியான நீ கொன்னு நீ செத்தன்னுமே. ஐயோ, நம்ம ஏன் இப்படி இருக்கனே தெரியல. ஏதாவது ஒரு வழியில மாட்டிக்கிறேனா? வை கண்டுக்கானாம தெரியும். நைட்டு என்னை கொலை பண்ணிட்டு இருக்குடா. காப்பாத்திடு, கொலை பண்ணிட்டானா? ஐயோ காய்ஸ், மாட்டிக்கிட்டேன். ரொம்ப வெறுப்பிச்சிட்டேன் அவளை. அதனால் நம்ம இப்போ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுறோம். வந்த 2 வேலையும் முடிஞ்சு. ஒன்று அண்ணனை மீட் பண்ணோம், அப்புறம் பெஸ்டியை கலாய்ச்சோம். நண்பா அவங்க லடாக் ட்ரிப்பு அந்த அண்ணன் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் பார்ப்போம். அந்த அண்ணனை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இருக்காங்க. அவங்களோட அப்படியே போக வேண்டியதுதான். மிஸ்டர் தாடிக்காரன், எங்கள் யூடியூப் சேனல் பேர் மிஸ்டர் தாடிக்காரன். அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எங்கள் ஊர் தான் திருத்துறைப்பூண்டி, எங்கள் ஊர் கோட்டூர் பக்கம்தான் அவங்களும். என்னது இது? ஐயோ, எனக்கு சங்கு இருக்கு. ஏய் கேர்ள்ஸ், கியூட் கேர்ள். என்னது இது? நம்மளே பார்க்குறாங்க எல்லாரும். நல்லா இருக்கு. ஆனால் யாரை வேணாலும் நம்பலாம்ப்பா. லவ் பண்ணுறேன், அவன் கூடயே இருப்பேன், எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன், எப்போவுமே நீ தான் எனக்கு, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ கிஸ் யூ அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பவே நம்பாதீங்க. யார் அதிகமாக கோவப்பட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வேணால் நம்பலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம மேலே பாசம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த கொஞ்சிறது, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போடுறது, இந்தமாரி பொண்ணுங்களை நம்பவே நம்பாதீங்க.
நிறைய பேர் என்கிட்ட அதான் கேட்குறீங்க, ஆள் என்கிட்ட பேச மாட்டேன், சரியா தூங்க மாட்டேறேன், சாப்பிட மாட்டேறேன் அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கையெல்லாம் பொண்ணெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்டு மட்டும்தான். கேரிங் பர்சன், மை பெஸ்டி. என்னால் நாங்கள் மேலே போயிருப்போம். என்னடா பொண்ணுன்ட்டு இப்போ மாத்திரை டேப்லெட் வாங்கிட்டு இருக்கோம். மேலே ஏதோ பொண்ணோட சுடி காயுது நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த வீட்டில் கண்டிப்பாக பொண்ணு இருக்குது அப்படிங்கிறான். எப்பா பாரு பொண்ணுன்னா சரி ஓகே. அடுத்த ஃபைட்டு எனக்கும் பெஸ்டிங் கண்டிப்பாக இருக்குது, அதை பாருங்கள். தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் அப்டேட் உங்களுக்காக அது பார்த்து கொண்டு இருக்கிறது. பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.